ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சென்னை கப்பல்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி என்ன மினி vlogன்னு பார்க்கலாமா? இது வந்து நேற்று எடுத்த vlog தாங்க. நேற்று வந்து காலையிலேயே கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஆக்சுவலி இந்த சமையல் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எதுக்காக அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் குழம்பு தாங்க. என் சிஸ்டர் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதான் வெங்காயம், தக்காளி, இந்த சாந்து அரைக்கிறது, ப்ளஸ் வந்து தேங்காய் தூண்டி அதை அரைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணேன். என் சிஸ்டர் தான் குழம்புலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. நடுவில் நான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒர்க்கு செம்ம பெண்டை கழட்டிடுச்சுங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஹெவி ஒர்க் எனக்கும் என் சிஸ்டருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் சமைச்சிட்ருந்தோம். எங்கள் அத்தைக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்றதுனால அவங்க டைம் இருக்க வரைக்கும் இந்த வெங்காயம் தொளிக்கிறது இதெல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என் சிஸ்டர் தான் வந்து அதை கிளறும் போது அவளால் முடியல போல, கைக்கு ரொம்ப வலிச்சுது. பட் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டா. ஸோ எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் பண்ணுவோம். குழம்புல கறி வந்து குழம்புலேருந்து எடுத்து அதை வந்து தாளித்து கிரேவி மாதிரி பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சீரியஸாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தனியாக வறுக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சிஸ்டர் சைட் பை சைடு இதில் கிரேவி பண்ணிவிட்டு அதில் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருந்தது. எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, இவ்வளோன்றது மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி பட்டை லவங்கம் இதில் எவ்வளோ போடணும்னு சொல்ல, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் 2 பேருமே போட்டோம் இவ்வளோ போடணும் அப்படின்ட்டு. பார்த்தா ஹோட்டல் கடை அந்த சால்னா மாதிரியே வந்ததுங்க அந்த சிக்கன் குழம்பு. செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் அத்தையும் மாமாவும் செம்ம ஃபன் பண்ணிவிட்டு இடியாப்பம் புளியறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்காக தாங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷெல்லாம் போட்டுட்டு வருவாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சாரி, எனக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. கேரல்ஸ் நினைக்கிறேன், பட் எனக்கு அது சாரி தெரியாது, தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இவங்க எல்லோரும் வந்தாங்க. இவங்களுக்காக தான் இது எல்லாமே ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்சுருந்தோம். ப்ளஸ் வந்து என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே தட்டு ப்ளஸ் வந்து பேப்பர் டம்ளர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப பிஸியாகவும் சரி, பட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஜாலியாக போச்சு. இட்லி, ஊத்தாப்பம், சிக்கன் கிரேவி, இடியாப்பம் இதெல்லாமே முடிச்சுட்டு நைட் எங்கள் அத்தை வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங் வரும்போது செம்ம குளிருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டீ கடை என் ஹஸ்பண்டுக்கு நான் இல்லாமல் கூட இருப்பேன் போல், ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள்.